அம்மா உணவகம் மூடிட்டாங்க. அம்மா மினி கிளினிக் மூடியாச்சு. பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டத்த இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பள்ளி கல்வித்துறை கடன ரத்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அத மாணவர் கல்வி கடன ரத்து பண்ணல. நீட் தேர்வ நாங்க வந்தவுடன் முதல் கையெழுத்து நாங்க அத இது காலி பண்ணிருவோம்னாங்க. அத செய்ய முடியல. பழைய ஓய்வூதிய திட்டத்த கொண்டு வரோம்னு சொன்னாங்க. அரசு ஊழியர்களுக்கு 16,00,000 வாக்குகள அப்படி ஏமாற்றி போன முறை பெற்றார்கள். இன்னைக்கு வந்து ஒரு டிஏபிஎஸ் தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் ஒண்ணு கொண்டு வந்து, ஊழியர்களோட அரசு ஊழியர்களோட பங்களிப்பாக 10% அப்படின்றாங்க. பழைய பென்ஷன் திட்டத்தில அது கிடையாது. அப்ப இது வந்து பழைய பென்ஷன் திட்டம் கிடையாது இவங்க கொண்டு வர்றது. இது தேர்தல மனசுல வச்சு ஏமாத்துறதுக்காக கொண்டு வந்திருக்க திட்டம். இந்த திட்டத்தின்படி பார்த்தா, நான் சாதாரண மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, என்னோட சம்பளத்தில 10% அந்த அரசாங்கத்திட்ட குடுத்துட்டு, என் காலத்துக்கு பிறகு என்னுடைய நாமினி வந்து அதில ஒரு பென்ஷன் வாங்குவாங்க. அவங்களுக்கு பிறகு நான் குடுத்த அந்த முதலீடு, அந்த முதல்ன்ற 10% திரும்ப என் குடும்பத்துக்கு வந்தே சேராது. அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்போ வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று மோசடி திட்டத்த, நாசகார திட்டத்த இந்த திமுக வந்து தேர்தல மனசுல வச்சு ஒரு பென்ஷன் திட்டமா அறிவிக்குது. அதுக்கு 1, 2 அரசு ஊழியர் சங்கம் திமுகவுக்கு ஜால்ரா போடுறது, அது வந்து வரவேற்கிற மாரி காமிக்கிறாங்க.